Hello students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட second chapter fractions and decimals exercise number 2.4 பண்ண போறோம். இப்போ நம்ம exercise 2.1 to 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா full and full fractions பண்ணிட்டு இருந்தோம். fractionsல வந்து division எப்படி பண்றது, multiplication எப்படி பண்றதுன்னு போய் பார்த்தோம். And இப்போ வந்து 2.4 and 2.5 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா decimals தான் பண்ண போறோம். decimals எப்படி multiply பண்ணலாம் அப்படின்றதா கொடுத்திருக்காங்க இங்க. இப்போ நம்ம first sum பண்ணலாம். Find 0.2 into 6. 6 2s are 12. And இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு before decimal இருக்கு. அப்போ ஆன்சர்லயே வந்து we have to take one number அதுக்கு before decimal வைக்கணும். First answer 1.2. Second sum 8 into 4.6. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் 4.6 into 8 ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ 6 8s are 48 balance 4. 4 8s are 32. 32 plus 4 36. இப்போ இங்க ஒரு நம்பருக்கு before வந்து decimal இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து ஒரு நம்பர் before decimal வைக்கணும். Answer is 36.8. Third sum 2.71 into 5. இது solve பண்ணலாம். 5 ones are 5, 5 sevens are 35, balance 3, 5 twos are 10, 10 plus 3 13. இப்போ decimal number வைக்கணும். இங்க வந்து 2 நம்பருக்கு before decimal இருக்கு. அப்போ இங்க நம்ம decimal வைக்கணும். Answer is 13.55. Fourth sum 20.1 into 4. இப்போ 4 ones are 4 and 4 zeros are 0 தான் வரும் and 4 twos are 8. இப்போ நம்ம solve பண்ணா we get the number 804. decimal பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டிஜிட்க்கு before இருக்கு. அப்போ இங்கே நம்ம ஒரு டிஜிட்க்கு before decimal வைக்கணும். 80.4 is the answer. Fifth sum 0.05 into 7. இப்போ 5 sevens are 35. இப்போ இங்க டெசிமல் பாத்தீங்கன்னா 2 நம்பருக்கு before decimal இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.35 நம்ம எழுத முடியாது. சோ before வேல்யூக்கு before வந்து டெசிமல் இருந்தா நம்ம 0 போட்டுக்கணும். 7th ஓட ஆன்சர் 0.35. Sixth sum 21102 into 4. இப்போ 4 twos are 8, 0 fours are 0, again 4 ones are 4, again 4 ones are 4, 4 twos are 8. இப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா as usual 2 நம்பருக்கு before இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து 2 நம்பர் before டெசிமல் வைக்கணும். 844.08. Sixth value 844.08. Seventh sum இங்கே 2 into 0.86. இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் 0.86 into 2. இப்போ சால்வ் பண்ணா 2 6 are 12, balance 1, 2 8s are 16 plus 1 17, balance 1, 2 zeros are 0, அப்போ 1. இங்க டெசிமல் பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு before இருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம 2 நம்பர் before decimal வைக்கணும். 1.72 is the answer. Second sum, find the area of rectangle whose length is 5.7 cm and breadth is 3 cm. இப்போ நம்ம ஒரு area of rectangle கண்டுபிடிக்கணும். And அதோட length பார்த்தீங்கன்னா 5.7 cm and breadth வந்து 3 cm. இப்போ நம்ம area of rectangle formula என்ன? L into B. இப்போ நம்ம area of rectangle formula apply பண்ணிக்கலாம். Area of rectangle equal to L into B. L value 5.7, breadth வந்து 3 cm. இப்போ நம்ம இதை multiply பண்ணலாம். 3 sevens are 21, balance 2, 3 5s are 15 plus 2 17. 17 இருக்கு. இங்க வந்து டெசிமல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு before இருக்கு. அப்போ இங்கே ஒரு நம்பர் before டெசிமல் வைக்கணும். ஆன்சர் இஸ் 17.1 சென்டிமீட்டர். யூனிட் நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும். இப்போ நம்ம ஏரியான்றதால நம்ம என்ன பண்ணோம், யூனிட்ல ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கணும். 17.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். The answer is 17.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Third sum find. Third sum வந்து we have to multiply. First sum 1.3 into 10. இப்போ நம்ம 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த 0 மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு before டெசிமல் இருக்கு. அப்போ இங்க நம்ம டெசிமல் வச்சுக்கிறோம், ஒரு நம்பர் before இருக்கு. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. ஏன்னா இந்த 0 நம்பர் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 13 is the answer. Second sum 36.8 into 10. இங்க நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா 368 அப்படியே போட்டுக்கணும். இந்த 0 மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கணும். அண்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா you have ஒரு நம்பருக்கு before. அப்போ இங்க நம்ம டெசிமல் வச்சுக்கணும் ஆன்சர்ல. இப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா 0.0 இருக்கு, அது நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. டைரக்ட்லி we can write the answer 368. 368 is the answer. So இந்த sums எல்லாம் நம்ம டேட்டாவே எழுதிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க. 10, 100, 1000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கு, 0.7 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ இந்த 0.7 become the whole number. அப்போ நமக்கு என்ன வரும்,
1537 மாறிடும். இப்போ டெசிமல் வேல்யூ will become whole value. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 153.7 into 10. இப்போ நம்ம 1 இருக்கிறதுனால அப்படியே நம்ம இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். அண்ட் இந்த 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் இருக்கு. அப்போ இங்கேயும் வந்து ஒரு நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் வைக்கணும். இந்த 0.7 பார்த்தீங்கன்னா 1537 மாறிடுச்சு. இந்த 0.0 வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. we can avoid this. அப்போ இது வந்து ஹோல் நம்பரா மாறிடுச்சு. Fourth sum 168.07 into 10. இப்போ நம்ம 1 இருக்கிறதுனால இங்க இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 16807. இந்த 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்க்கு பிஃபோர் இருக்கு. அப்போ இங்கே 2 டிஜிட்க்கு பிஃபோர் நம்ம டெசிமல் வைக்கிறோம். இப்போ நமக்கு வேல்யூ வந்து 1680.7. ஏன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு வேல்யூ தான் டெசிமல் வேல்யூ ஹோல் நம்பரா மாறும். பட் இங்க ரெண்டு டெசிமல் வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ஒரு ஜீரோ மட்டும் இங்க வந்துருச்சு. 7 வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவாவே இருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1680.7. ஃபிஃப்த் சம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு. இங்க வந்து ஒரு நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் இருக்கு. இதுக்கு ஆன்சர் எப்படி வந்து பார்ப்போம். 31.1 into 100. இப்போ நம்ம இந்த 1 இருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 311 அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ஜீரோ வந்து இங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ டெசிமல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் பிஃபோர் இருக்கு. அப்போ இந்த ஒரு ஜீரோ பிஃபோர் டெசிமல் வச்சுக்கலாம். ஆன்சர் இஸ் 3110. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ நம்பர் ஆன்சரோட வந்துருச்சு. 3110. 61156.1 into 0. இது நம்ம டேரக்டா போட்டு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு டெசிமல் வேல்யூ வந்து ஹோல் நம்பரா மாறிடும். 1561 மாறிடும். அண்ட் இன்னொரு ஜீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இங்க வந்துடும். 15610 மாறிடும். 6ஓட ஆன்சர் 15610. செவன்த் சம் 3.62 into 100. இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இருக்கு. இங்க வந்து ரெண்டு நம்பர் டெசிமல் வேல்யூல இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 362 மாறிடும். ஏன்னா இது ஹோல் நம்பரா மாறிடும். The answer is 362. இப்போ நான் எதுக்கு உங்க டேட்டா சொல்லி தரேன்னா MCQsல கேட்பாங்க. கேட்கும்போது நீங்க உடனே ஆன்சர் எழுதுறதுக்காக இந்த மெத்தட் சொல்லி தரேன். இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டெப்ஸா மல்டிப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். நான் அதையும் சொல்லி தரேன். 8th sum 43.07 into 100. இப்போ நம்ம இந்த டேட்டா போடாம ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் சால்வ் பண்ண போறோம். இங்க 1 இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும், நம்பர் அப்படியே நம்ம எழுதிடலாம். 4307 எழுதிடலாம். இங்க ரெண்டு ஜீரோ வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிடுறோம். இப்போ டெசிமல் நம்பர் பாத்தீங்கன்னா 2 நம்பருக்கு பிஃபோர் இருக்கு. அப்போ இங்க 2 நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் வச்சுட்டோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 4307. இது வந்து ஹோல் நம்பரா மாறிடுச்சு. 9th one 0.5 into 10. இப்போ என்ன வரும், இது இங்க வந்து ஒரு ஜீரோ இருக்கு. இங்க நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த 5 வந்து will become whole number. Answer is 5 for the 9th one. 10th sum 0.08 into 10. 0.08 into 10. இப்போ இதுக்கு என்ன வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு நம்பர் வேல்யூ வந்து டெசிமலுக்கு பிஃபோர் வந்துடும். அப்போ the answer is 0.8. ஏன்னா நம்ம ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் வேல்யூ எடுத்துட்டோம். அப்போ இந்த 8 வந்து டெசிமல் இருக்கும். அப்போ 0.8 மாறிடும். 11th sum இங்கே பாத்தீங்கன்னா 0.9 into 100 இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெசிமல் வந்து ஒரு நம்பர் பிஃபோர் தான் இருக்கு. பட் இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் வந்து ஹோல் நம்பரா மாறிடும். அண்ட் இந்த ஜீரோ வந்து இங்கே வந்துடும். அப்போ இந்த 0.9 வந்து 90 மாறிடும். 12th sum 0.03 into 1000. இப்போ நம்ம டெசிமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு பிஃபோர் இருக்கு. இங்க 3 ஜீரோ இருக்கு. இப்போ ரெண்டு ஜீரோக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரும் வந்து ஹோலா மாறிடும். அப்போ this become 03 வந்துரும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஜீரோ வந்து இங்க ஆட் ஆயிடும். அப்போ the answer is 30. இந்த ஜீரோ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா லெஃப்ட் சைடு ஜீரோ நம்பர் வேல்யூ இருக்காது. அப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். So 30 is the answer for 12th one. Fourth sum, a two-wheeler covers a distance of 55.3 km in 1 liter of petrol. How much distance will it cover in 10 liters of petrol? இப்போ ஒரு டூ வீலர்ல வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடுறாங்க. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல்ல பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து 55.3 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அதே வண்டியில வந்து 10 liters of பெட்ரோல் போட்டா எவ்வளவு தூரம் ஓடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோர்த்துக்கான ஆன்சர் இப்படி எழுதிக்கலாம். In 1 liter of petrol it covers 55.3 kilometer. Therefore, in 10 liter of petrol it can cover the distance. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 10 லிட்டருக்கு வந்து இந்த கிலோமீட்டர் into 10 பண்ணிக்கணும். அப்போ we get the answer. இப்போ இங்க 1 இருக்கிறதா நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 55.3. இந்த ஜீரோ வந்து இங்க ஆட் பண்ணிக்கணும்.
அண்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பருக்கு பிஃபோர் இருக்குது. அப்போது இங்கே டெசிமல் வச்சுக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 553 கிலோமீட்டர். 1 லிட்டரில் வந்து 55.3 கவர் பண்ணோம். 10 லிட்டர்ஸில் வந்து இட் கேன் கவர் 553 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஃபிஃப்த் சம் ஃபைண்ட். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே ரெண்டு பக்கமும் டெசிமல் இருக்கு. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2.5 into 0.3. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் we get the number 3 5s are 15 balance 1, 3 2s are 6 plus 1 7. இங்கே வந்து 0 இருக்கு. If you multiply 0 with any number, we get the 0 answer. அப்போ இங்கே 0 0 போட்டுக்கிறோம். And இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம் 5 and 7. இந்த 0 வேணா போட்டுக்கலாம். இப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பருக்கு பிஃபோர் இருக்கு. அப்போ இங்கே ஒரு டிஜிட் பிஃபோர், இங்கே ஒரு டிஜிட் பிஃபோர். When you add this 1 plus 1, that become 2. அப்போ இங்கே 2 நம்பர்ஸ்க்கு பிஃபோர் டெசிமல் வைக்கணும். ஆன்சர் இஸ் 0.75. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து 0.75. செகண்ட் சம் 0.1 into 51.7. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 7 1s are 7, 0 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். And 1 1s are 1, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 5 1s are 5, இது 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 7 1 5. இப்போ டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பருக்கு பிஃபோர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் பிஃபோர் இருக்கு. அப்போ இங்கே 1 இங்கே 1, 1 plus 1 2. அப்போ இங்கே வந்து 2 நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் வைக்கிறோம். Answer is 5.17. Third sum 0.2 into 316.8. இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும். 316.8 into 0.2. இப்போ நம்ம 2ல சால்வ் பண்றோம். 2 8s are 16 balance 1, 2 6 are 12 plus 1 13 balance 1, 2 1s are 2, 2 plus 1 3, 3 and 2 3s are 6. இப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் பிஃபோர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் பிஃபோர் இருக்கு. அப்போ 1 plus 1 that is 2. இங்கே 2 நம்பர் பிஃபோர் டெசிமல் வைக்கிறோம். 63.36 is the answer. Fourth sum 1.3 into 3.1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1ல சால்வ் பண்ணிக்கலாம். 1ல பண்ணா நம்ம அதே நம்பர் தான் வரும். and 3 பண்ணா 3 3s are 9, 3 1s are 3. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 3 10 balance 1 4. இங்க டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. அப்போ 1 plus 1 2. இங்க 2 digit before decimal வரணும். 4.03 is the answer for fourth sum. Fifth sum 0.5 into 0.05. இப்போ 5 5s are 25. இப்போ இங்க 2 number before decimal இருக்கு, இங்க ஒரு number before decimal இருக்கு. அப்போ 2 plus 1 3. இங்க நமக்கு 2 numbers தான் இருக்கு. நமக்கு 3 numbers before decimal வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்க 0 ஆட் பண்ணிட்டு இங்க decimal வச்சிட்டோம். அப்போ 0.025 is the answer. Fifth sum kan answer 0.025. Sixth sum 11.2 into 0.15. இப்போ 5 2s are 10 balance 1, 5 1s are 5, 5 plus 1 6, again 5 1s are 5. இங்க 1 இருக்கு. அப்போ டேட்டா இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 2 1 1. இது 0 இருக்கு, நமக்கு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ சால்வ் பண்ணலாம். 0 8 6 1. இங்க டெசிமல் பாத்தீங்கன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு and இங்க வந்து 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ this 1 plus 2 3. இங்க 3 digit before decimal வரணும். Answer is 1.680. So 1.680 வந்து நம்ம 1.68 ஆவும் present பண்ணிக்கலாம். Either 1.680 or 1.68. Seventh sum 1.07 into 0.02. இப்போ 2 7s are 14 balance 1, 2 zeros are 0, இந்த 1 அப்படி வந்துரும் and 2 1s are 2. இங்க 0 இருக்கு. 0 தான் நமக்கு என்ன வரும்? எல்லா ஆன்சரும் 0 0 தான் வரும். நம்ம தேவைன்னா போட்டுக்கலனா அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 4 1 2. இந்த 0 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டு 0 இருக்கு. இப்போ நமக்கு டெசிமல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க 2 நம்பர் பிஃபோர் இருக்கு, இங்க 2 நம்பர் இருக்கு. அப்போ this 2 this 2. 2 plus 2 4. இங்க பாத்தீங்கன்னா 4 நம்பருக்கு பிஃபோர் டெசிமல் வரணும். 0.0214 is the answer. Eighth sum 10.05 into 1.05. இப்போ again 5 5s are 25, 2, 0 into 5 0, இந்த 2 அப்படி இங்க drop ஆயிடும். இங்க 5 zeros are 0, 5 1s are 5. இப்போ இங்க 0 இருக்கு. 0 மட்டும் இருந்தா நம்ம ஃபைனல் ஆன்சர் லாஸ்டா 0 ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு அப்புறம் 1 இருக்கு. அப்போ இந்த 0 நம்ம மல்டிப்ளை பண்ணனும். 0 into all these number 0 தான் வரும். நான் 40 இங்க போட்டுக்கிறேன். and இப்போ 1 இருந்தாலும் நம்ம இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஆர்டர் 5 0 0 1. இப்போ நம்ம இத ஆட் பண்ணலாம்.
5, 2 and here 5, here 5, 0, 1. இப்போ டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 2 plus 2, 4. 4 நம்பருக்கு before டெசிமல் வரணும். 10.5525 is the value. இதுக்கான ஆன்சர் 10.5525. Ninth sum 101.01 into 0.01. இப்போ இங்க 1 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 1 into மல்டிப்ளை பண்ணா நமக்கு இதே நம்பர் தான் வரும். அப்படியே எழுதிக்கலாம். And இங்க வந்து டெசிமல் பாத்தீங்கன்னா இங்க 2 numbers இருக்கு, இங்க 2 numbers இருக்கு. அப்போ 2 plus this 2, 4. 4 நம்பருக்கு before நம்ம டெசிமல் போடணும். 1.0101 is the value. 10th one 100.01 100.01 into 1.1. இப்போ ரெண்டுமே 1 தான் இருக்கு. அப்போ நம்ம நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல செகண்ட்க்கு 1 இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தள்ளி நம்ம இங்க ஆர்டர் அப்படியே எழுதிக்கலாம். 10001. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாம். we get the number 110011. டெசிமல் பாத்தீங்கன்னா இங்க 2 numbers இருக்கு, இங்க 1 number இருக்கு. அப்போ 2 plus 1 3. 3 நம்பருக்கு before டெசிமல் வைக்கணும். The answer is 110.011.